யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு ஏக்க பெருமூச்சு விடவில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல் பாட வேண்டும் என்று ஏங்கவில்லை. சிற்பம் போல் சாதாரண கருங்கல் இல்லை, நாற்காலி போல் கட்டில் இல்லை, ஒரு மரத்தின் பழங்களில் ஒன்று போல் மற்றொன்று இல்லை, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலே ஒருவர் போல் மற்றொருவரும் இல்லை, ஆண் உடல் போல் பெண் உடல் இல்லை, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளையும் இல்லை. அதனதன் வாழ்க்கையை அது வாழ்கிறது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகவே அவரவர் வாழ்க்கையை வாழுங்கள்.